அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். திருநாவுக்கரசர் கதையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவருடைய கதையை பார்ப்போம். திருநாவுக்கரசர் தூங்கானை மாடத்தில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டும் சிவத்தொன்று செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டபடி, நான் சமண மதத்தில் இருந்தேனே, அந்த உடலோடு உன்னை வணங்க எனக்கு கூசுகிறதே, அந்த உடலை எனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்தேன் என்று எனக்கு அத்தாட்சியாக எனக்கு முத்திரையிட்டு கொடு என் உடலுக்கு, இல்லாவிட்டால் நான் இருப்பதில் பிரயோஜனமில்லை என்று வருந்துகிறார். அதனால் அந்த சிவபெருமான் இரக்கம் காட்டினார். ஒரு சிவகணத்தை அனுப்பினார். அந்த சிவகணமானது அவர் தூங்கும் பொழுது அவர் வலது தோளில் திரிசூலமும் இடது தோளில் நந்தியும் அடையாளமிட்டு சென்று விட்டது. காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது பச்சை குத்தியது போல வலது தோளில் திரிசூலமும் இடது தோளில் நந்தியும் இருக்கும். ஆகா, இறைவன் என்னை அவருடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டார், என் உடலை ஏற்றுக்கொண்டார், நான் இனி உலகத்தில் இருந்து வசித்து அவருக்கு தொண்டு செய்வேன் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கிறார். அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்தார். பிறகு இன்னும் தில்லையம்பலத்தில் ஆடும் அந்த ஆனந்த கூத்தாடும் அந்த நடராஜரை நாம் பார்க்கவில்லையே, எப்பொழுது தரிசனம் பண்ண போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். சரி என்று அடியவர்களிடம் கேட்டார். வாருங்கள், அதற்கென்ன போகலாம் என்றார்கள். சரி என்று அவர் அங்கிருந்து அப்படியே கிளம்பினார்கள். சிவபெருமானின் ஆசி பெற்று அங்கிருந்து புறப்பட்டு திருவரத்துறை, திருமுதுகுன்றம் என்ற ஊர்களின் வழியே அப்படியே அந்த ஊர்களில் உள்ள சிவபெருமானையும் வணங்கி சிவ தரிசனம் முடித்து அடுத்து நேவா நதி என்ற நதிக்கரை வழியே கீழ் நோக்கி சென்றார்கள். கிழக்கு நோக்கியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த நதி வழியே போனால் சிதம்பரம் வந்துடும். சிதம்பரம் வந்துருச்சு. சிதம்பரம் எல்லையை பார்த்த உடனே நம்மெல்லாம் என்ன செய்வோம், கோயிலுக்கு போகும்போது கோபுர வாசல் கீழே இருக்க வாசப்படியை தொட்டு கும்பிட்டு அதை தாண்டி போய் கும்பிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, ஊர் எல்லையை தாண்டிய உடனேயே இது சிதம்பரம் மண், இது மதுரை மண் என்று அந்த மண்ணிலே விழுந்து வணங்கி அந்த மண்ணின் மேலே அத்தனை பாசம் கொண்டு பக்தி கொண்டு வணங்கி இருக்கிறார்கள். அதை போல சிதம்பரம் எல்லை வந்த உடனே இந்த திருநாவுக்கரசர் அப்படியே கீழே விழுந்து வணங்கி அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு அப்படியே நடந்தார். நடந்து வரும்பொழுது கோயிலுக்கு முன்னாலே பெரிய நந்தவனம் இருந்தது, பூத்து குலுங்கியது. அதை பார்த்த உடனே, அடடா, எத்தனை மலர்கள், எத்தனை வாசம், அந்த நடராஜ பெருமானுக்கு தினம் தினம் நீ மலர்கள் கொடுக்கின்றாயே, நீ செய்த புண்ணியம் யார் செய்திருக்கிறார்கள் என்று அந்த நந்தவனத்தையும் வணங்கினார். வணங்கிவிட்டு மேல கோபுர வாசல் வழியாக சிதம்பரத்துக்குள் நுழைந்தார். சிதம்பரத்தில் ஒரு என்ன விசேஷம்னா, 4 கோபுரம் இருக்கு. நிறைய கோயிலில் 4 கோபுரம் இருக்கும். மதுரையிலையும் 4 கோபுரம் இருக்குது. ஆனால் இன்னொரு வாசலோட 5 வாசல், அம்மன் சன்னதின்னு ஒரு வாசல் இருக்குது. அதே மாதிரி இங்கே சிதம்பரத்தில் 4 கோபுரம் இருக்குது. இந்த 4 கோபுரத்தின் வழியாகவும் ஒவ்வொரு கோபுரத்தின் வழியாகவும் இந்த தேவாரம் திருவாசகம் பாடிய 4 ஒவ்வொரு கோபுர வாசல் வழியாகவும் வந்திருக்கிறார்கள். அதில் மேல கோபுர வாசல் வழியாக நாவுக்கரசர் நுழைந்திருக்கிறார். மற்ற பேர் எந்த வாசல் வழியாக என்று எனக்கு நினைவில்லை, நான் தெரிந்து சொல்லுகிறேன், சாட்டில் சொல்கிறேன், தெரிஞ்சாக்க சாட்டில் சொல்கிறேன். இப்போது மேலக்கோபுர வாசல் வழியாக இந்த திருநாவுக்கரசர் உள்ளே நுழைந்தார். அங்கே திருமாளிகைகள் இருந்தன. அவற்றையெல்லாம் தாண்டி அந்த வீதி வழியாக போய் அந்த நடராஜரின் சந்நிதி முன் நின்றார். அப்பொழுது நிற்கும் பொழுது நடராஜர் ஆட்டத்தை நிறுத்தாமல் அவர் ஆடிக்கொண்டே, எப்போ வந்தே அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சா அவருடைய ஆட்டம். தலையை ஆட்டி என்று வந்தாய் என்று கேட்பது போல் இருந்தது. அவர் ஆடிக்கொண்டே என்னை கேட்டார்,
ஒரு வினாடி நிறுத்தினாலும் உலகம் இயங்காது. அதனால் அவர் ஆடிக்கொண்டே அவரை என்று வந்தாய் என்று கேட்டாராம். கேட்டு அவர் கேட்ட உடனே இவர் அகம் மகிழ்ந்து உடல் உருக கண்ணீர் மல்க பலமுறை பணிந்து எழுந்தார். ஏன் என்று வந்தாய் என்று என்னை கேட்கிறாரே என்று அந்த நடிப்புலேயே கேட்கிறாரே, அவர் ஆடிய ஆட்டத்திலேயே என்னை என்னைக்கு வந்தேன்னு சொல்லி தலையாட்டி கேட்கிறார். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க மண்டபத்தில். இப்போ காலத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பன் அந்த நேரத்தில் வந்திருக்க முடியும். வந்தால் நேரம் போய் பேச முடியாது. பக்கத்தில் வந்து தூரம் வந்து நிற்பான். அவனை பார்த்து தலையாட்டுவார் மாப்பிள்ளை. அது மாதிரி அது யாருக்கும் தெரியாது. அதே போல் இந்த நடராஜர் என்று வந்தாய் என்று கேட்டாராம். அப்படி கேட்ட உடனே அங்கு ரொம்ப நாள் இருந்தார். திருப்பதியங்கள் பாடினார். திருப்பதியம்னா தேவார பாடல் நிறைய பாடியிருக்கார், பாடினார். சில காலம் வாழ்ந்தார். இடையே ஒரு நாள் திருக்கலிப்பாளைங்கிற ஊருக்கு போய் இறைவனையும் இறைவியையும் தரிசித்து வந்தார். சிவபெருமான் அடியார்க்கு எளியன். அவரை எப்படி பாடினாராம்? அரியானை அந்த நர்தம் சிந்தையானை, அரியானை அந்த நர்தம் சிந்தையானை என்று பாடலை பாடி, அந்த பாடலை நம் மனதில் இருந்து பிரிக்க முடியாதபடி அந்த பாடலை பாடியிருக்கிறார். பெரிய புராணத்திலே தேவாரத்திலும் அந்த பாடல் இருக்கிறது, பெரிய புராண புத்தகத்திலும் இருக்கிறது. அந்த பாடல் எளிய முறையிலே சிறு குழந்தைகள் கூட பாடுவது போல மிக எளிமையாக இருக்கும். எப்படி? அரியானை அந்தணர்க்கு அந்தணர்தம் சிந்தையானை, அரியானை அந்தணர்தம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, அணுவையார்த்து தெரியாத தத்துவனை, தேனை பாலை திகழொலியை தேவர்கள் தங்கோனை, மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை, மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை, கனைகடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று பல பதியங்கள் பாடி திருத்தொண்டுகளை புரிந்து கொண்டிருந்தார். அவ்வாறு திருத்தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தன் உளவாரப்படையை வைத்து அடியார்களுடன் சேர்ந்து கோவிலை சுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த அடியார்கள் சொன்னார்கள், பக்கத்திலே சீர்காழி என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஞானசம்பந்தர் என்ற ஒருவர் உமையம்மை கொடுத்த ஞானப்பாலை உண்டு 3 வயதுக்குள்ளேயே பதியங்கள் பாடியிருக்கிறார். அவர் பெயரிலே அவர் பெற்றோர்கள் மடம் அமைத்து அங்கே சிவத்தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்பொழுது அங்கே அந்த மடத்திலே இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவருக்கு இப்பொழுது 5 வயது இருக்கும். அங்கே பாலகனாக, ஆனால் சிவத்தொண்டு புரிவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அப்படியா, அப்படியானால் அவரை நான் பார்க்க வேண்டுமே என்றார். போகலாம், வாருங்கள் போகலாம் என்று இந்த அடியார்களும் திருநாவுக்கரசரும் சீர்காழிக்கு கிளம்பி செல்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஞானசம்பந்தர் அவரை எப்படி வரவேற்றார் என்று அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.